பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் அட்டுவம்பட்டி பகுதியில் கழுத்தை 360 டிகிரி கோணத்தில் சுழற்றும் அபூர்வ கொம்பு வகை ஆந்தை மயங்கி கீழே விழுந்ததை வனத்துறையினர் மீட்டு சிகிச்சை அளித்து வனப்பகுதிக்கு கொண்டு சென்று பத்திரமாக பறக்கவிட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதி 60% வனப்பகுதியாக உள்ளது. இந்த வனப்பகுதியில் அரிய வகை வனவிலங்குகளும் அபூர்வ வகை பறவை இனங்களும் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அட்டுவம்பட்டி பகுதியில் அபூர்வ வகையான ஆந்தை ஒன்று மயங்கி சாலையின் ஓரத்தில் கீழே விழுந்துள்ளது. இதனை பார்த்த இப்பகுதியினர் கொடைக்கானல் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவல் அடிப்படையில் விரைந்த வனத்துறையினர் காயங்களுடன் இருந்த அபூர்வ ஆந்தையை மீட்டு கால்நடை மருத்துவரிடம் கொண்டு சென்று சிகிச்சை அளிக்கப்பட்டு மீண்டும் வடகானல் வனப்பகுதியில் பறக்க விடப்பட்டது. இந்த ஆந்தையானது இந்திய துணைக்கண்டத்தைச் சேர்ந்த பெரிய கொம்புகள் வைத்த ஆந்தையாகும். இந்த ஆந்தை உயரமான மலைப்பகுதியிலும் பாறை பகுதியிலும் வாழும் தன்மை கொண்டது. இந்த அபூர்வ வகை ஆந்தை 360 டிகிரி கோணத்தில் கழுத்தை சுழற்றும் தன்மை கொண்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் குல் சுரேஷ். செஞ்சியில் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையம் துவக்க விழா. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மற்றும் மரக்காணம் உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் 128 கோடியே 45 லட்சம் 19 மதிப்பீட்டில் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செஞ்சி அரசு புதிய தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ, ஆராலி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேர்ந்துள்ள மாணவ மாணவிகளுக்கு சீருடைகளையும் இனிப்புகளும் வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் திண்டிவனம் சார் ஆட்சியர் ஆகாஷ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தமிழ் செல்வன், செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர்கள் விஜயகுமார், அமுதா ரவிக்குமார், செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் மொக்தியார் அலிமஸ்தான், வேலைவாய்ப்பு பயிற்சித்துறை மண்டல இயக்குனர் பரமேஸ்வரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜாமணியுடன் செய்தியாளர் அருண் பிரகாஷ். என் பேர் புருஷோத்தமன், பொற்கோணத்துலேருந்து வரேன். செஞ்சியில் புதுசாக ஐடிஐ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரதால இங்கே செஞ்சிலே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சேர்ந்துருக்கேன், மகிழ்ச்சி. தமிழக முதல்வர், மக்களின் முதல்வர் அவர்களின் திருக்கரங்களால் இன்று செஞ்சி கோட்டைக்கு எப்படி யுனெஸ்கோ நிறுவனம் வந்ததோ அதை போல் இன்றைக்கி மாணவருடைய நலன் கருதி கிட்டத்தட்ட அதற்கு முன்பு நாங்கள் திருவண்ணாமலை செல்ல வேண்டும், விழுப்புரம் செல்ல வேண்டும், கடலூர் செல்ல வேண்டும். இந்த நிலை மாறி இன்று செஞ்சியிலே எங்களுக்கு அனைத்து கிராமங்களை, சுமார் 300 கிராமங்களை உள்ளடக்கிய இந்த செஞ்சி பகுதிக்கும் மலையனூர் பகுதிக்கும் சேர்ந்து ஒரு தொழிற்பயிற்சி கூடம் அமைந்திருக்கிறது. இதில் விளிம்பு நிலையில் உள்ள மக்கள் தங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கவும் மற்றும் மிகவும் ஏழ்மையான நிலையில் உள்ள தங்கள் குழந்தைகளை செலவில்லாமல் படிக்க வைக்க மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திருக்கரங்களால் இன்று திறக்கப்படுகிறது. இன்று இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திரு செஞ்சி KS மஸ்தான் அவர்களும், மாவட்ட ஆட்சித்தலைவர்களும், சார் ஆட்சியர் அவர்களும், ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களும், செஞ்சி ஒன்றிய தலைவர் அவர்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு குத்துவிளக்கேற்றி இங்கே மாணவர்கள் முன்னிலையில் இதை அடிக்கல் நாட்டிருக்கிறார். இது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரமாகும். மாணவர்களுக்காக செய்யப்பட்ட அரிய சான்று. இதற்காக நாங்கள் என்றென்றும் தமிழக அரசுக்கும் மாண்புமிகு மக்கள் முதல்வர் தளபதி அவர்களுக்கும் என்றும் நன்றியுடையவராக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். என் பேர் ஐயாதுரை, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியத்துக்குட்பட்ட அப்பம்பட்டு கிராமத்தை சார்ந்தவன். கிராமப்புற மாணவர்களின் வளர்ச்சி தான் நாளைய எதிர்கால இளைஞர்களின் வளர்ச்சி என்பதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டவர்களுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் என்கிற திட்டத்தின் அடிப்படையில் தொழிற்சாலைகளை கொண்டு வந்தால் மட்டும் போதாது, தொழிற்சாலைகளுக்கு தேவையான அடிப்படை தொழிலை கற்றுக்கொண்டு அந்த மாணவ செல்வங்கள் வேலைக்கு போக வேண்டும். அதன் அடிப்படையில் தான் ஒரு காலத்திலே செஞ்சி பகுதி பின்தகுதி பகுதி, வறட்சி பகுதி இப்படியெல்லாம் சொல்லப்பட்ட இந்த செஞ்சி பகுதியிலே கலைக்கல்லூரியும் தொடர்ந்து ஒரு தொழிற்பயிற்சியும் ஆரம்பித்து இங்கு பழகு பெறுகிற மாணவர்கள் திண்டிவனத்தில் இருக்கிற சிப்காட்டிலே பணி நியமனம் பெறுவதற்கு வழிவகை செய்த மாண்புமிகு முதல்வர் அவருக்கும் இந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய மாண்புமிகு மேலாள் அமைச்சர் பெருமகனார் மரியாதைக்குரிய அண்ணன் செஞ்சி KS மஸ்தான் அவர்களுக்கும் ஏனைய ஒன்றிய பெருந்தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நேரத்திலே கல்வியாளர் என்கிற முறையிலே அனைத்து இருபால் மாணவ செல்வங்களின் சார்பாகவும் இளைஞர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். டெல்டா மாவட்ட அதிகாரிகளை வேறு இடங்களுக்கு மாற்ற கோரி முரத்தில் இருந்த நெல் மணிகளை காற்றில் தூற்றி 30க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பரபரப்பு. திருவண்ணாமலை வேங்கிக்காலில் உள்ள கூட்டுறவு நுகர்வோர் வாணிப கழகம் நுழைவுவாயில் முன்பு கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தின் 30க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அதன் தலைவர் வாக்கடை புருஷோத்தமன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
அப்போது முரத்தில் இருந்த நெல்மணிகளை காற்றில் தூற்றுவது போல் தூற்றி அதிகாரிகளுக்கும் தமிழக அரசுக்கும் திருவண்ணாமலை மாவட்ட நெல் உற்பத்தியாளர்களின் கோரிக்கைகளை நூதன முறையில் வெளிப்படுத்தினர். அரசு அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வாக்கடை புருஷோத்தமன் தெரிவிக்கையில், திருவண்ணாமலை மாவட்டம் நெல் உற்பத்தியில் 8 லட்சம் டன் செய்து தமிழகத்தில் முதலிடம் வகிக்கிறது. தற்போது 2025இல் மாவட்ட அளவில் சுமார் 40,000 டன் கீழாகவே நெல் கொள்முதல் செய்துள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் தேக்கமடையாமல் இருப்பதற்காக செய்யாறு போலூர் நவீன அரசு ஆலை கிடங்கில் சுமார் 30,000 டன் நெல் மூட்டைகள் கடந்த 8 மாத காலமாக முன்னரே சேமித்து வைத்த நிலையில் உள்ளூர் நெல் கொள்முதல் தேக்கம் ஏற்பட்டுள்ளது. உள்ளூர் நெல் கொள்முதலுக்கு சேமிக்க வழிவகை செய்யாமல் டெல்டா நெல் சேமிக்க உதவிய திருவண்ணாமலை கொள்முதல் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தொடர்ச்சியாக 10 ஆண்டுகளாக பணிபுரியும் டெல்டா மாவட்ட அதிகாரிகளால் கொள்முதல் இலக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்ட முடியவில்லை. மேலும் இடைப்பணியாளர்களுக்கு அரசு வழங்கும் ஹேண்ட்லைன் சார்ஜ் பயன்படுத்தி கூலி வழங்காததால் கிலோ ₹1 எடை கூலி கட்டாயமாக்கப்படுகிறது. ஒரு சிப்பத்துக்கு ₹40 முதல் ₹50 விவசாயிகளிடம் கட்டாயமாக வசூல் செய்யப்படுகிறது. நடப்பு ஆண்டில் ஹேண்ட்லைன் சார் எந்தெந்த அடையாளங்கள் வங்கி கணக்கில் செலுத்தினார்கள் என்பதை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து கொள்முதலை உடனடியாக திறக்க வேண்டும் என கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் புருஷோத்தமன் செய்தியாளர்களிடையே தெரிவித்தார். செஞ்சி அருகே முனீஸ்வரன் அம்மச்சார் அம்மன் கோவிலை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்து மக்கள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நயம்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள முனீஸ்வரன் அம்மச்சார் அம்மன் கோவிலை தனிநபர் நிலத்திற்கு செல்வதற்கு இடையூறாக இருப்பதாக கூறி இடிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் உத்தரவு வழங்கியதை கண்டித்து இந்து மக்கள் கட்சி சார்பில் செஞ்சி திருவண்ணாமலை சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செஞ்சி அருகே உள்ள நயம்பாடி கிராமத்தில் வசிக்கும் ஒரு சமூகத்தினர் கடந்த 4 தலைமுறைகளாக குலதெய்வ வழிபாடாக வழிபாட்டு வரும் முனீஸ்வரன் அம்மச்சார் அம்மன் கோவில் புதுப்பிக்கப்பட்டு புதிய கல்சிலை வைக்கும் பணி நடைபெற்று வந்தது. இதற்கு கோவில் அருகாமையில் உள்ள தனிநபர் எதிர்ப்பு தெரிவித்து விழுப்புரம் மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்த நிலையில் கோவிலை இடித்து அப்புறப்படுத்த அனுமதி அளித்தது. மாவட்ட நிர்வாகம் கோவிலை இடிப்பதற்கு அனுமதி வழங்கியதை கண்டித்து இன்று 50க்கும் மேற்பட்டோர் இந்து மக்கள் கட்சியினர் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு கேப்டன் விஜயகாந்த் 77வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பேருந்து நிலையம் முன்பு தேமுதிக நிறுவனர் நடிகர் கேப்டன் விஜயகாந்த் 77வது பிறந்தநாள் விழா நகர செயலாளர் முருகன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தர்மபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் விஜயசங்கர் கலந்து கொண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மத்திய பாஜக அரசின் வாக்கு திருட்டை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம். மத்திய பாஜக அரசின் வாக்கு திருட்டை கண்டித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறை கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் சார்பாக தீட்டுவிளை பேருந்து நிலையம் அருகில் வைத்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் முனைவர் சுபுகான் முன்னிலை வகித்தார். மாவட்ட தலைவர் முகமது ரஃபீக் தலைமை தாங்கினார். இதில் தோவாலை வட்டார தலைவர் ஜீனோ, தக்கலை வட்டார தலைவர் டென்சிங் மற்றும் வழக்கறிஞர் பிரிவு மாநில பொதுச் செயலாளர் ஜோசப்ராஜ், தமிழக காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் KG ரமேஷ்குமார் மற்றும் ஏராளமான மகளிர்கள், காங்கிரஸ் பேரிழக்க பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு கையில் பதாகைகளை ஏந்தி மத்திய பாஜக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் சகாயராஜன். ராதா ருக்மணி சமேதா ஸ்ரீ கிருஷ்ண திரு கல்யாணம் 114ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி திருவிழாவில் கோவிந்தா கோவிந்தா என பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம். திருவண்ணாமலை மாவட்டம் துரிஞ்சாபுரம் ஒன்றியம் கூத்தலவாடி கிராமத்தில் 114ஆம் ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி திருவிழா வெகு விமர்சையாக கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வருகிறது. கிருஷ்ண ஜெயந்தி திருவிழா கூத்தலவாடி கிராமத்தில் தொடர்ந்து 10 நாட்கள் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு 114வது வருடம் உரியடி திருவிழா, வழுக்குமரம் ஏறுதல், புதகை வதம், கோவர்த்தனமலை, பொங்கல், எருதுவிடும் திருவிழா, சித்திர ஜேனன், சண்டை நாடகம் உள்ளிட்டவை நடந்து வந்தது. இன்று 9ஆம் நாளாக ராதா ருக்மணி சமேதா ஸ்ரீ கிருஷ்ணருக்கு திருக்கல்யாணம் வைபோகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருக்கல்யாணத்திற்கு சீர்வரிசை மேலதாளம் முழங்க வான வேடிக்கையுடன் அனைத்து வீதிகளிலும் சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
இதில் கூத்தலவாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு திரு கல்யாண வைபவத்தை கோவிந்தா கோவிந்தா என பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்து கண்டு கழித்து ஸ்ரீகிருஷ்ணரின் அருளை பெற்றனர். திரு கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு அன்னதானமும் பரிமாறப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் களவை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் மற்றும் திருட்டுச் சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. இதனால் காவல்துறையினர்கள் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தொடர்ந்து காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றனர். இதேபோல் காவல் நிலையத்தில் இருந்து சுமார் 300 மீட்டர் தொலைவில் உள்ள களவை பேரூராட்சிக்கு உட்பட்ட 2வது வார்டு ஒத்தவடை தெருவில் பேரூராட்சி மன்ற தலைவர் கலா சதீஷ் வீட்டின் எதிரே நேற்று அதிகாலை சுமார் 4 மணி அளவில் மர்ம நபர் எதிரே இருந்த இருசக்கர வாகனத்தை திருடி கொண்டு சென்று வரும் சிசிடிவி கேமரா பதிவு சமூக தளங்களில் பரவி வருகின்றது. இது குறித்து களவை காவல் நிலையத்தில் இருசக்கர வாகனம் திருட்டு சம்பவம் குறித்து நேற்று புகார் அளித்தனர். புகாரை பெற்றுக்கொண்ட இன்ஸ்பெக்டர் கவிதா சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை பார்த்து ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து காவல் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் இருசக்கர வாகனங்கள் திருடப்பட்டு வரும் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே திருட்டு சம்பவத்தை தடுக்க காவல் நிலையத்தில் நேர்மையான அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் பாஸ்கர். கலெக்டர் அலுவலகத்தில் தீவிர சோதனை. தேனி கலெக்டர் அலுவலகத்தில் பிரதி திங்கள் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெறுவது வழக்கம். இக்கூட்டத்திற்கு வரும் பொதுமக்கள் சிலர் தங்களது குறைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீக்குளித்தல், விஷம் அருந்திவிட்டு வருதல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனை தடுக்கும் விதமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கலெக்டர் அலுவலக வளாகத்தில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக விஜயகுமார்.